யாக்கோபு வந்தாரு, காட்டி கொடுத்தாரு. ஏசாயா தீர்க்கதரிசி வந்தாரு, காட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு அதே போல நாமளும் போய் நிற்போம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகம் கண்ணாடியை போல நாம் யாருன்னு காட்டி கொடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை தள்ளவங்க ஜெயம் பெற முடியாதுங்க. இதை நான் போய் நின்னாலே அவர் ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னா சரிப்படுத்த சொல்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் சரிப்படுத்தாத வரைக்கும் உங்களோட அவரால் பேச முடியாது, உங்கள்கிட்ட அவர் நெருங்க முடியாது. அப்போ இன்றைக்கி நம்ம பரிசுத்தப்படுத்தணும்னா இன்றைக்கி நமக்கு தேவை ஒரு கீழ்ப்படிதல், ஒரு பரிசுத்தம் தேவை. இதை நம்ம வாசித்த அந்த வேத பகுதிக்குள்ளாக ஒரு சின்ன தியானம் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்துருக்க ஒரு சின்ன தியானத்தை நம்ம பார்ப்போம். அந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல அழகாக ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன, அன்றைய தினமே, அதாவது ஏசப்பா உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லி முதல்ல சகோதரிமார்கள் வந்து சொல்கிறாங்க. இரண்டாவது சீஷர்கள் போய் பார்த்துட்டு அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு 2 சீஷர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, எருசலேமில் இருந்து எம்மாவூருக்கு புறப்பட்டு போனார்கள். இதுதான் நம்ம வாசித்த வேத பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். நல்லா கவனிங்க. இந்த சகோதரர்கள், இந்த 2 பேரில் ஒருத்தர் பேர் தான் வேதம் சொல்லியிருக்கு. அவருடைய பேர் கிளியப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொருத்தருடைய பேர் சொல்லப்படலை. நல்லா கவனிங்க. இந்த 2 பேரும் சொந்த ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கலிலேயா தான். அந்த கலிலேயா மனுஷராகிய இவங்க எருசலேமை விட்டு போகணுன்னா எங்கே போயிருக்கணும், அவங்களோட சொந்த ஊருக்கு போகணும். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது, அவர்கள் இந்த எருசலேம் விட்டு 7 அல்லது 8 மைல் தூரத்தில் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எம்மாவூர் என்கிற ஒரு பட்டணத்துக்கு கடந்து செல்கிறாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த பட்டணத்தை அவங்க கடந்து செல்கிறாங்க. அந்த ஏன் எம்மாவூருக்கு போனாங்க, என்ன காரணம், இதில் என்ன ரகசியம் அடங்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எம்மாவூர் என்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் வெந்நீர் ஊற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இன்பமான இடம், சௌகரியமான ஒரு இடம், கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சகல வசதிகள் நிரம்பின ஒரு இடம். அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு துன்பமே கிடையாது. அந்த இடத்துல போனால் உங்களுக்கு எல்லாமே கொட்டி கிடக்கு, நீங்கள் விரும்புகிறதெல்லாம். இதுக்கெல்லாம் பேர் தான் எம்மாவூர். நல்லா கவனிங்க. இப்போ எருசலேமை விட்டு இவங்க எங்கே போகிறாங்க, எம்மாவூர் என்ற சொகுசு வாழ்க்கைக்கு நேராக போகிறாங்க. நல்லா கவனிங்க. இவங்க போய்கிட்டு இருக்கும்போது இப்போ ஏசப்பா அவங்களோடு கூட என்ன பண்ணுறாரு, இடைபடுகிறார். நல்லா கவனிங்க. இந்த எருசலேமு கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் உயரமானது. நல்லா கவனிச்சிங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த தரையுடைய 2500 கிலோமீட்டர், அதாவது 2500 அடி, 2500 அடி உயரமானது. ஆனால் எம்மாவூர் எப்படின்னா கடல் மட்டத்திலேருந்து வெறும் 475 கிலோமீட்டரோ சொல்கிறாங்க.